எபிசோட் 4. தாரா தன் ஆட்களிடம் எரிந்து விழுந்து கொண்டிருந்தாள். உங்களை எல்லாம் நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சா உங்க யாராலையும் அதை ஒழுங்கா செய்ய முடியாதா? உங்களை எல்லாம் வேலைக்கு வச்சு என்ன பிரயோஜனம்? அந்த லோகேஷ் எதுக்காக வெளிநாடு போனா? ஏன் போனா? எப்ப திரும்பி வந்தா? இப்படி எந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வர உங்களுக்கு துப்பு இல்ல என்று கத்திக் கொண்டிருந்தாள். மேடம், நாங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சுட்டோம் மேடம். ஆனா லோகேஷ் சார் இருக்கிற இடத்த கூட எங்களால நெருங்க முடியல. அவரோட காட்ஸ் எங்க யாரையுமே அவர்கிட்ட நெருங்க விடல. அவ்வளோ பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. உங்களுக்கே தெரியும், சாதாரணமாவே லோகேஷ் சார யாரும் நெருங்க முடியாதுன்னு. இதுல என்று அந்த காட்ஸ் பேச தயங்க, சொல்ல வந்ததை முழுசா சொல்லி முடி, எதுக்கு தயங்குற என்றாள் தாரா. வந்து என்று இழுத்தவர் தாராவை தயக்கமாக பார்த்துவிட்டு, மேடம், லோகேஷ் சார நெருங்கிறது கஷ்டம். இதுல நீங்க வேற மொத்த இந்தியாவுக்கும் தெரியற மாதிரி மீடியாவில லோகேஷோட ஒன்னா ஒரே படுக்கையில இருந்த போட்டோவை மீடியாவுக்கு கொடுத்துட்டீங்க. அப்படி இருக்கும்போது அப்போ உங்க பேரை சொல்லவோ இல்ல உங்க ஆட்கள்னு தெரிஞ்சாலும் எங்களை உள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க. நாங்க என்ன மேடம் செய்ய முடியும் என்றான் அவளிடம். தன் காட் சொல்வதும் சரிதான் என்று தாராவிற்கு புரிந்தாலும் தான் நினைத்ததை நடத்த முடியவில்லை என்று அவளுக்கு ஆத்திரமாக வந்தது. எப்படியாவது லோகேஷை திருமணம் செய்து கொண்டு நாட்டிலேயே அதிகாரம் உள்ள குடும்பத்திற்கு தான் மருமகளாக, லோகேஷிற்கு மனைவியாக வலம் வர வேண்டும் என்று எண்ணினாள் தாரா. என்ன நினைத்தாளோ உடனே தன் வீட்டிலிருந்து கிளம்பிய தாரா லோகேஷின் வீட்டிற்கு காரை செலுத்த சொன்னாள். அவனை எப்படியாவது நேரில் சந்தித்து விட வேண்டும். எதையாவது சொல்லி அவனை வற்புறுத்தியாவது அவன் மனதை மாற்றி லோகேஷை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த தாரா அவன் வீட்டிற்கு கிளம்பினாள். முன்பு போல இருந்திருந்தால் தாரா லோகேஷின் வீட்டிற்கு வரும்போது அவனுடைய வீட்டின் கேட் அவளுக்காக தானாக திறந்திருக்கும். ஆனால் அவள் செய்த காரியத்தினால் இப்போது லோகேஷ் வீட்டு வாசலிலேயே நிற்க வைக்கப்பட்டாள் தாரா. ஏற்கனவே ஆத்திரத்தில் இருந்தவளுக்கு தன்னை வீட்டிற்குள் விடாமல் வாசலில் நிறுத்தி வைக்கவும் மேலும் கோபம் அதிகமாக, லோகேஷ் திருமணம் செய்து கொண்ட பிறகு இவர்களுக்கெல்லாம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டவள் தன் மொபைலை எடுத்து லோகேஷிற்கு அழைத்தாள். ஆனால் லோகேஷ் அவள் அழைப்பை ஏற்கவே இல்லை. மீண்டும் மீண்டும் விடாமல் தாரா லோகேஷிற்கு அழைக்க அவள் அழைப்பை லோகேஷ் எடுத்த பாடில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் லோகேஷின் வீட்டு வாசலில் நீண்ட நேரம் தாரா நின்றிருக்க, அப்போது அவர்கள் வீட்டிற்குள் இருந்த லோகேஷின் கார்டு தாராவின் கார் அருகில் வந்தார். லோகேஷின் கார்டை பார்த்துவிட்டு தாராவிற்கு சந்தேகமாகிவிட்டது. தன் கார்டை அனுப்பி தாராவை உள்ளே அழைத்து வர சொல்லி இருப்பான் என்று நினைத்தவள் காரிலிருந்து இறங்க தாராவிடம் வந்த லோகேஷின் கார்டு, மேடம், சார் இப்போ உங்களை மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு, உங்களை இங்கிருந்து கிளம்ப சொன்னாரு என்றான். என்ன சொல்றீங்க? லோகேஷ் கண்டிப்பா அப்படி சொல்லி இருக்க மாட்டான். என்ன மீட் பண்ணணும்னு தான் சொல்லி இருப்பான் என்றாள் தாரா. அவர்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்க உடனே அவன் வீட்டின் முன்பு அமர்ந்து கொண்டு தாரா, நான் லோகேஷை பார்க்காமல் இங்கிருந்து போக மாட்டேன் என்று அடம் பிடித்தாள். அவள் இப்படியெல்லாம் செய்வாள் என்று ஏற்கனவே லோகேஷிற்கு தெரியும். அதனால் ஏற்கனவே தன் காட்ஸிடம் இந்த மாதிரி எதுவும் தாரா செய்வாள் என்று சொல்லி இருந்தவன் அவள் அப்படி செய்தால் அவளை அங்கிருந்து அப்புறப்படுத்த சொல்லி இருக்க, பிடிவாதம் பிடித்துக்கொண்டு லோகேஷின் வீட்டின் முன்பு அமர்ந்த தாராவை நொடியும் தாமதிக்காமல் அவளுடைய காரில் விட்டவர்கள், மேடம், தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்புங்க, இல்லனா சார் உங்களை வலுக்கட்டாயமா இங்கிருந்து இழுத்துட்டு போக சொல்லிட்டாரு என்று தயங்கியபடி நிற்க, இதற்கு மேலும் இங்கே நின்றால் தனக்கு மரியாதை இல்லை என்று நினைத்த தாரா எதுவும் பேசாமல் அங்கிருந்து காட்ஸ்களை முறைத்துவிட்டு காரில் ஏறி சென்றாள். இங்கே அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்த ஸ்ருதி இந்திய சாஸ்திர சம்பிரதாயங்களை எல்லாம் கேட்டு வாயை பிளந்தபடி அமர்ந்திருந்தாள். அமலா நாளை நடக்கவிருக்கும் ஸ்ருதி லோகேஷின் திருமணம் பற்றி ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டிருக்க அதை கேட்டவள், என்ன ஆண்டி, இவ்வளவு நான் செய்யணுமா? நீங்க கொடுத்திருக்கிற நகை எல்லாத்தையும் நான் மேரேஜுக்கு போட்டுக்கணுமா? நான் ஜஸ்ட் ரெஜிஸ்டர் மேரேஜ் தானே, ஒரு சைன் போட்டுட்டு வந்தா எங்க மேரேஜ் முடிஞ்சதுன்னு தானே நினைச்சேன். பட் நீங்க சொல்ற ப்ராசஸ் எல்லாம் பார்த்தா எங்க மேரேஜ் முடியறதுக்கே கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ்க்கு மேல ஆகும் போல இருக்கே என்று வியந்தாள். ஸ்ருதி பேசுவதை கேட்டு சிரித்த அமலா, இதெல்லாம் ஒரு சின்ன சடங்குதாமா, என்னோட மூத்த மகனோட கல்யாணம் நான் அப்படியே சிம்பிளா நடத்திட முடியுமா, அதான் இந்த ஏற்பாடெல்லாம் என்றார். அப்போது அமலாவின் அரைவாசல் முன்பு அவர்கள் வீட்டு பணிப்பெண் வந்து நிற்க அமலா அவளை பார்த்து, என்ன என்றார். அம்மா, சார் மேடம பார்க்கணும்னு சொல்றாரு என்றாள் பவ்யமாக. ஓ சரி சரி, நீ போ, நான் கொஞ்ச நேரத்துல அனுப்பி வைக்கிறேன் என்றார் அமலா. அந்த பெண் செல்லாமல் அங்கேயே நிற்க அந்த பெண்ணை பார்த்து, இப்ப என்ன என்றார். அம்மா,
மேடம கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு என்று அந்த பெண் நிற்க ஸ்ருதியிடம் திரும்பி, நீ போமா, அவன் சொன்னா உடனே செய்யணும், இல்லனா அவனுக்கு கோபம் வந்துரும் என்றவர் ஸ்ருதியை அந்த பெண்ணுடன் அனுப்பி வைத்தார். லோகேஷ் இருந்த அறை வரை ஸ்ருதியை அழைத்து வந்த அந்த பெண் அவள் முன்பு குனிந்து விடை பெற்றுவிட்டு அங்கிருந்து செல்ல ஸ்ருதி தயக்கமாக லோகேஷ் இருந்த அறை கதவை மெல்ல திறந்தபடி உள்ளே சென்றாள். அவள் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றவள் அந்த அறையை சுற்றிலும் பார்க்க மிகவும் பெரிதாக விஸ்தாரமாக இருந்தது. அந்த அறை முழுவதும் ஒரு இடம் விடாமல் புத்தகங்களால் நிரம்பி இருந்தது. அதை பார்த்தாலே இது ஸ்டடி ரூம் என்று நினைத்து கொண்டாள். பின்பு லோகேஷிற்கு தான் கண் தெரியாதே, அவன் எப்படி இத்தனை புத்தகங்களையும் படிப்பான் என்று யோசித்தவள் பின்பு யாரையாவது படிக்க சொல்லி கேட்பானா இருக்கும் என்று நினைத்தவள் அறையை சுற்றி பார்க்க லோகேஷ் அங்கு இல்லை. என்ன வர சொல்லிட்டு இவ இங்க போனா என்று யோசித்தபடி நின்றிருந்த ஸ்ருதியின் பின்னால் கைத்தடியின் சத்தம் கேட்டது. அந்த சத்தம் கேட்டதும் லோகேஷ் தான் வருகிறான் என்று சிரித்த முகமாக ஸ்ருதி திரும்ப வீட்டில் அணியும் சாதாரண உடை அணிந்தபடி அவள் முன்பு கம்பீரமாக நடந்து வந்த லோகேஷை அசந்து போய் பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் ஸ்ருதி. தன்னை வாயை பிளந்தபடி பார்த்து கொண்டிருக்கும் ஸ்ருதியை தன் மங்களான பார்வையால் கவனித்துக் கொண்டே வந்த லோகேஷ் தனக்கு எதிரே இருந்த சோஃபாவை கவனிக்காமல் அதன் மேல் மோதிவிட அவன் தடுமாறி கீழே விழப்போனான். லோகேஷ் விழுவதை பார்த்த ஸ்ருதி ஓடி வந்து அவனை கைத்தாங்கலாக பிடித்துக் கொண்டவள், என்ன லோகி, பார்த்து கவனமா வர்றதில்லையா, ஏன் இவ்வளவு அவசரமா நடந்து வரீங்க என்று சொல்லி அவனை அந்த சோஃபாவில் அமர வைத்தாள். தனக்கு உண்மையாகவே கண் தெரியவில்லை என்பதை ஸ்ருதி நம்பிவிட்டாள் என்று சந்தோஷமாக இருந்தாலும் அவளை தேவையில்லாமல் ஏமாற்றுகிறோமோ என்ற யோசனையும் லோகேஷின் மனதில் இருந்து கொண்டுதான் இருந்தது. இப்போதைக்கு அவளிடம் தனக்கு பார்வை தெரியும் என்ற விஷயத்தை சொல்ல வேண்டாம், பிறகு சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைத்தவன் தான் கொண்டு வந்திருந்த ஒரு கவரை நீட்டினான். அவள் இருந்த எதிர்ப்புறம் லோகேஷ் கவரை வேண்டும் என்று நீட்டி இருக்க அவனுக்கு தான் இந்த பக்கம் இருப்பது தெரியாது என்று நினைத்த ஸ்ருதி அவன் கையில் இருந்த கவரை வாங்கியவள், என்ன லோகி இது என்று கேட்டாள். மேரேஜ் கான்ட்ராக்ட் என்றான். அந்த கவரை பிரிக்க போன ஸ்ருதி லோகேஷ் சொன்னதை கேட்டு அவனை சட்டென்று நிமிர்ந்து பார்த்தவள் பின் சிரித்துக் கொண்டே, என்ன படத்துல வர மாதிரி கான்ட்ராக்ட் எல்லாம் போடுறீங்க என்றாள். காரணமாதான் என்றவன், நாளைக்கு என்ன பத்தின விஷயம் எல்லாம் தெரிஞ்ச பிறகு திடீர்னு நம்ம மேரேஜ் வேண்டாம்னு நீங்க சொல்லிட்டா என்ன செய்யறது, அதனாலதான் இந்த கான்ட்ராக்ட், படிச்சு பார்த்து சைன் பண்ணுங்க என்றான். என்ன உண்மையாவே நீங்க கொள்ளக்கூட்டத்தோட தலைவனா? அந்த உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா நான் உங்களை விட்டுட்டு ஓடி போயிடுவேன்னு நினைச்சீங்களா என்று சிரித்தாள் ஸ்ருதி. அவள் பேசுவதை ரசித்தவாறே லேசாக சிரித்தவன், நான் அப்படி இருந்தா என்ன செய்வீங்க என்றான். சிம்பிள், நானும் உங்க கூட சேர்ந்து கொள்ள கூட்டத்துக்கு தலைவி ஆயிடுவேன் என்றாள் சிரித்துக்கொண்டே. அவள் சிரிப்பு லோகேஷிற்கும் தொற்றிக்கொள்ள அவன் கண்ணக்குழி தெரிய சிரித்தான். லோகேஷின் கண்ணக்குழி அழகை பார்த்து ரசித்தவாறு ஸ்ருதி அமர்ந்திருக்க அவள் தன்னை இப்படி ரசிப்பதை கண்டு உள்ளுக்குள் ஏதோ இனம் புரியாத உணர்வு லோகேஷிற்கு தோன்றியது. பின் லோகேஷ் கொடுத்த கான்ட்ராக்ட் பேப்பரை எடுத்தவள் படிக்காமலேயே அதில் சைன் செய்து அவன் முன்பு நீட்டினாள். என்ன மிஸ் ஸ்ருதி, நான் கொடுத்த கான்ட்ராக்ட படிச்சு பார்க்காமலேயே சைன் பண்ணிட்டீங்க, அதுல நான் என்ன எழுதி இருக்கேன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா என்றான். அவனை புருவம் சுருங்க பார்த்த ஸ்ருதி, உங்களுக்கு தான் கண்ணு தெரியாதே, அப்புறம் எப்படி நான் கான்ட்ராக்ட்ல படிக்காமலேயே சைன் பண்ணிட்டேன்னு உங்களுக்கு தெரியும் என்று கேட்டாள். தான் பார்வை தெரியாமல் நடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து அவசரப்பட்டு உளறிவிட்டோமே என்று லோகேஷ் ஸ்ருதியை பார்த்தான்.